இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சு? ரிஷியை நினைச்சிட்டு இருக்கியா? அவனோட கனவை கண்டுட்டு இருக்கியா? அப்ப இதுல இருந்து ஒண்ணுதான் தெரியுது லக்ஷ்மி. நீ இந்த வீட்டுக்குள்ள ஒரே ஒரு நோக்கத்தோட தான் வந்திருக்க. ரிஷியை எப்படியாவது அடைஞ்சு அவனை சொந்தமாக்கிக்க நினைக்கிற. நீ என்ன பேசிட்டு இருக்க? நாட் எனிமோர். இன்னைக்கு நான் ஆர்கியூமெண்ட் பண்றதுக்காக வரல. இங்க பாரு லக்ஷ்மி, ரிஷி உனக்காக ஒரு பையன் தேடிட்டு இருக்கான். நல்ல பையனா தேடுறான். அதனால தயவு செஞ்சு அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க. என்னோட ரிஷியோட லைஃபை விட்டு நீ விலகி போயிடு. அதோட நீ அந்த பல்வேந்தரிய கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருந்தல்ல. ஆனா ரிஷி இங்க உட்கார்ந்து உனக்கு ரொம்ப நல்ல பையனை தேடிக்கிட்டு இருக்கான். சோ ப்ளீஸ் லக்ஷ்மி, ப்ளீஸ் ஏதாவது பண்ணி அவன் காட்டுற பையனை கல்யாணம் பண்ணிக்க ப்ளீஸ். நீ கமலிக்கு ஹெல்ப் பண்ணிருந்தல்ல, இப்போ ப்ளீஸ் அதே மாதிரி எனக்கும் கொஞ்சம் உதவி செஞ்சு விடு. அப்பதான் என்னால என் ரிஷியை கல்யாணம் பண்ணிக்க முடியும். ரிஷியை விட்டு நான் ரொம்ப நாள் விலகி வாழ்ந்துட்டேன். அதுக்கு நீ தான் காரணம். ஆனா லக்ஷ்மி, இந்த விஷயத்துக்காக உனக்கு தண்டனை கிடைக்கணும்னு நானும் விரும்பல. ஆனா நீ எனக்கு நிறைய வருத்தத்தை கொடுத்த. அதுக்கான பிராயச்சித்தம் பண்ணிக்கோ. எனக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை கொடு. அதோட என்னோட சந்தோஷம் ரிஷி மட்டும்தான். சோ ப்ளீஸ் என் ரிஷியை எனக்கு மறுபடியும் கொடுத்துரு. அதோட சீக்கிரமா எவனையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு போ. அப்படி பண்ணாதான் நீ, நான், ரிஷி எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். ப்ளீஸ். இவனா ப்ரோ, உங்க சாய்ஸ்க்கு என்ன ஆச்சு? என்னாச்சு மாமா உங்களுக்கு? என்னாச்சு ப்ரோ, நீங்க ஃபேஸ பார்க்காதீங்க. ஃபேஸுக்கு பின்னாடி இருக்கிற ஃபேஸ பாருங்க. அப்படின்னா அது சரி, நீங்க ஏன் முகத்தை பாருங்களேன். ஸ்வீட், ஜென்டில், நைஸ், இன்னசென்ட். என் ஃபேஸ் இப்படி இல்லாம திடீர்னு என்னோட ஃபேஸ் அரகண்டா மாறுச்சுன்னா அப்புறம் லக்ஷ்மிய எல்லா வேலையும் பார்க்க சொல்லுவேன். வீடு பெருக்க சொல்லுவேன், பாத்திரம் தேய்க்க சொல்லுவேன், துணி துவைக்க சொல்லுவேன், ஒட்டடை அடிக்க சொல்லுவேன், எல்லா வேலையும் செய்ய சொல்லுவேன். அவங்க மட்டும் அதை செய்யல, அவங்கள அப்படியே தலைகீழ தொங்க விடுவேன். அதுக்கப்புறம் ஒரு தடி எடுத்து அவங்கள அடி கொன்னுடுவேன். அதான் ப்ரோ, அதர் ஃபேஸ். நான் சொன்ன அதர் ஃபேஸ் அதுதான் பார்க்க சொன்னேன். நான் உங்க பிரதர்ங்கிறது மறந்து. அப்படி எல்லாம் பண்ண மாட்டான் இவன். மாமா வேண்டாம், கேன்சல் பண்ணுங்க மாமா. தூக்கி போடுங்க. கேன்சல். அப்புறம் இவனை பாரு. இதுவா? இல்ல உன் சாய்ஸ்க்கு என்னாச்சு? இந்த முகத்திலேயே ஒரு ஆணவம் தெரியுது. இல்ல இதுவும் கேன்சல். ஐ see. கேன்சல். நல்லா இல்ல. எனக்கு எல்லாத்தையும் விட பெஸ்டா இதான் தோணுச்சு. இவனை பாரு. இவனா? என்ன ரிஷி ப்ரோ, உங்களுக்கு என்ன ஆச்சு? இவன் உங்களை விட ரொம்ப மோசமா இருக்கான். இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க ஓரளவுக்கு பரவாயில்ல. அவன் உங்களுக்கு மேல இருக்கணும். உங்களை விட சிறந்த ஒருத்தனா இருக்கணும். ஆமா மாமா, இவன் உங்க பக்கத்துல கூட வர முடியாது. கண்டிப்பா இவன் உங்க அளவுக்குலாம் வர முடியாது. உங்களை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாருங்க ரிஷி ப்ரோ. நீங்க எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. அதோட லக்ஷ்மி அன்னைக்கு உங்களை விட சிறந்த மாப்பிள்ளை தானே கிடைக்கணும். அதனால நீங்க உங்களை விட பெட்டரா செலக்ட் பண்ணுங்க. சும்மா யாரையே காட்டுறீங்க. கேன்சல். அதான் நல்லது. மார்க்கெட்ல இன்னும் யார் இருக்காங்க? மாமா, இவரு எப்படி இருப்பாரு? என்னது இவரு எப்படி இருக்காரு? இதை விடுங்க ரிஷி ப்ரோ, இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. வேணா நீ கல்யாணம் பண்ணிக்கோ. இவனை போய் லக்ஷ்மி அன்னைக்கு காட்டுற. ஐயா, இவனை யாரு கட்டிப்பா? நாளை கட்டிக்கவே முடியாது. அப்படின்னா இவனுக்கு யார கட்டி வைக்க போற? அதையும் சொல்லிடு. ஏய், என்ன பார்க்காத. நீ என்ன முறைக்காத. தயவு செஞ்சு என்ன அப்படி பார்க்காத. ஓ ஹலோ, நான் உன்னை அந்த மாதிரி எல்லாம் ஒன்னும் பார்க்கல. சரி, அப்படி பாத்துட்டா என்ன? அதுக்கெல்லாம் சேர்த்து டாக்ஸ் கட்டணுமா என்ன? எங்க பாரு, நான் இனிமே பாப்பேன். என்னத்த நீ பாப்ப? அட ரெண்டு பேருக்கு என்ன கொஞ்சம் பாருங்க. நான் எவ்வளவு நேரமா இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க கடைசியா எல்லாத்தையும் ஜீரோ ஆக்கிட்டீங்க. முடிஞ்சது. யாரை செலக்ட் பண்றதுனே தெரியல. வேண்டாம். கேன்சல். நிஜமாவே என் பொண்ணு நினைச்சு கவலைப்படுறேன். உங்களுக்கு அவ மேல கவலை இருக்குன்னு எங்களுக்கு தெரியுது. நீங்க மலிஷ்காவை பொண்ணு மாதிரி பாக்குறீங்க. அவ தவறான முடிவு எடுக்கிறத நீங்களும் விரும்ப மாட்டீங்க. அதனாலதான் சொல்றேன், ரிஷி லக்ஷ்மியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்க நினைச்சா அது நியாயம்தான். அதை தெளிவா சொல்லிடுங்க. நாங்களும் எதுவும் எதிர்பார்க்க மாட்டோம், மலிஷ்காவும் மாட்டா. ஆனா மலிஷ்காவோட கல்யாணம் ரிஷி கூட நடந்தா அவ சந்தோஷமா இருப்பான்னு நீங்க நினைச்சா அதையும் சொல்லுங்க. எப்ப கல்யாணம் பண்ணுவீங்க? இங்க பாருங்க,
ரிஷி வந்து லக்ஷ்மிக்கு யாரு வேணாலும் கல்யாணம் பண்ணி வைக்கட்டும், we don't care. நாங்க கவலைப்படல. ஆனா ரிஷிக்கும் மலிஷ்காவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் இல்லையா? இப்ப சொல்லுங்க, லக்ஷ்மியோட கல்யாணம் வரைக்கும் வெயிட் பண்ணணுமா இல்ல இவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணலாமா? ப்ளீஸ். இவன் நல்லா இருக்கா? இல்லையே. ஆ, இல்ல இல்ல இவன் நல்லா தானே மாமா, இருக்கா? மூஞ்ச பாருங்க நல்லாவே இல்ல. மலிஷ்கா, நல்ல வேலை நீ வந்த. ஐ நீட் யூ. கம். So you need me. Actually ரொம்ப நாளைக்கு அப்புறம் உனக்கு இந்த விஷயம் தெரிய வந்திருக்கு. யா, பட் ஐ நீட் யூ மலிஷ்கா. கம் சிட். உட்கார். நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கேன். ஏன் உனக்கு என்ன ஆச்சு? என்னன்னு தெரியல, குழம்பிட்டேன். இவங்க 2 பேரும் நல்லாவே குழப்பி விட்டாங்க. அதான் ஒன்றும் புரியல. அது எனக்கும் தெரியும். இவங்க ரிஷியும் லக்ஷ்மியையும் பிரியவே விட மாட்டாங்க. 2 இடியட்ஸும் ஏதாவது குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. நீ ப்ளீஸ் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்றியா? இல்ல இல்ல மாமா, அதெல்லாம் எதுக்கு? பையனை தேடுவேன்னு நீங்க தானே பொறுப்பு ஏத்துட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க தானே தேடி ஆகணும். ஆ? இது சீட்டிங் ரிஷி ப்ரோ. என்ன பண்றீங்க நீங்க? என்ன சீட்டிங் இது? எனக்கு ஒரு விஷயம் புரியலனா அப்ப நான் யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்கணும்ல. அண்ட் மலிஷ்கா, நீ ப்ளீஸ். என்ன ரிஷி ப்ரோ, ஒரு நிமிஷம். மலிஷ்கா எதுக்கு? ஏன் உன் கண்ணுக்கு மலிஷ்கா தெரியலையா? நீங்க வேற யாரையாவது கூப்பிடலாம்ல. அஹானா இருக்கா, அப்புறம் தேவிகா இருக்கா, மாமா இருக்காரு, பாட்டி இருக்காங்க. அவங்க இருக்கும்போது இவளோட சாய்ஸ் ஏன் சாய்ஸ் ரிஷி? லக்ஷ்மிக்காகவா? எனக்காக. ஓ. ஏன் சாய்ஸ் ரிஷி? என்னோட சாய்ஸ் தான் பெஸ்ட். ஆ. சரி, நான் ஹெல்ப் பண்ணாதுல என்ன பிரச்சனை வரும்? நீங்களும் அவனுக்கு ஹெல்ப் தானே பண்ணிட்டு இருந்தீங்க. சோ என்ன ஆச்சு? குழப்பி விட்டுட்டீங்கல்ல. சோ பேபி, இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவா? நான் தான் உன்னை ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னல. கம் ஆன், போட்டோஸ் பாரு. எனக்கு அப்பவே தெரியும் இந்த பொண்ணு பின்னாடியே வருவான்னு யோசிச்சேன். வந்துட்டா பாத்தியா? லக்ஷ்மி அன்னைக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு பாக்குறா. இவளு அவளோட மூக்குல அப்படியே ஒரு பஞ்ச் பண்ணுவா. வேணாம், அப்புறம் பாத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் பொறுமையா இரு. ஓகே? இவன் அழகா இருக்கான்ல. வெரி ஹேண்ட்ஸம், குட் லுக்கிங் அண்ட் சோ குட். அடடா மலிஷ்கா, இந்த பையனை அவ்வளவு பிடிச்சு போச்சா? ஆஃப் கோர்ஸ். அப்ப நீயே பண்ணிக்கோ. ஷட் அப். உன் வேலையை ஏன் கிட்ட காட்டாத. அப்புறம் நான் ஏதாவது சொல்லிட்டா காலம் ஃபுல்லா நீ வருத்தப்படணும். சரி, ரிஷிக்கு இந்த பையன் பிடிச்சிருக்குன்னா அப்ப ரிஷி இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கட்டும். என்ன லூசு மாதிரி பேசுற மலிஷ்கா? இனஃப். உன் இஷ்டத்துக்கு என்ன வேணா பேசுவியோ. நல்ல பையனை தேடிட்டு இருக்காங்கன்னா அப்படி ஒரு நல்ல பையன் கிடைக்கும் போது அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கோ. என்ன சொல்றீங்க? டேய் ஆயுஷ், கொஞ்சம் வாயை மூடுறா. போதும்டா, விளையாடிட்டே இருக்காத. அண்ட் மலிஷ்காவோட சாய்ஸ் கரெக்டா தான் இருக்கு. கரெக்ட் இல்ல, பெஸ்ட். ஏன்னா என்னுடைய சாய்ஸ் நீதான் ரிஷி. நான் உன்னை லைஃப் பார்ட்னரா செலக்ட் பண்ணிருக்கேன். வெரி குட். இப்போ இந்த பட்டிக்காட்டு பொண்ணுக்கு சீக்கிரமா கல்யாணம் நடக்கும். தலைவலி எல்லாம் போயிடும்.